ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கம்பெனி ஆர் ஸ்டாக் எப்படினாலும் நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமாக நம்ம பார்த்துட்டு வாங்க வேண்டிய 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று EPS, இன்னொன்று PE ரேஷியோ. ஸோ உண்மையிலேயே ஒரு கம்பெனி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 2 பேராமீட்டர்ஸ் ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2 பேராமீட்டர்ஸ் போதுமா, இல்லை இந்த 2 பேராமீட்டர்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ஃபினான்ஸ் வித் பிராக். சரி, ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியை எதுக்காக ரன் பண்ணுறாங்க, எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா சிம்பிள், லாபம் சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஒரு பிஸ்னஸாக இல்லை ஒரு கம்பெனியாக அவங்க வந்து நடத்துகிறாங்க. இப்போ அதே கம்பெனியை ஏன் பப்ளிக்காக லிஸ்ட் பண்ணுறாங்க? அதாவது பப்ளிக்காக லிஸ்டிங் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எல்லாரும் வாங்குறதுனால அது வந்து பப்ளிக் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதை லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் சிம்பிள், நம்மள மாதிரி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக அந்த பிஸ்னஸில் லாபம் சம்பாதிக்கிறது. ஸோ இந்த கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கறதுக்காக தான் அவங்க பப்ளிக்காக அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்தாண்ட EPS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், அதாவது அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி எந்த கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த கம்பெனி எவ்வளோ லாபம் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும், அதாவது நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமாக வார்த்தைகள்லாம் இருக்கலாம். நம்ம அதை ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணுவோம். சிம்பிள், ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னா ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின் பொழுது அந்த கம்பெனிக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ரெவன்யூனா என்னென்னா ஒரு பொருள் இருக்குது, ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை எல்லாரும் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு லாபம் வந்துகிட்டே இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் அவங்களுக்கு வந்து லாபம், அது லாபம் சொல்லிட்டு ஒரு ரெவன்யூ வருது அப்படின்னா அந்த ரெவன்யூவில் நிறைய அவங்களுக்கு செலவுகள்லாம் இருக்கும். அவங்க பிஸ்னஸை நடத்துறதுக்கு, அந்த பொருளுங்க வாங்குறதுக்கு, எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்கறது, இது மாதிரி எல்லா செலவுகளும் போயிட்டு அவங்க கடைசியாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. எல்லா செலவுகளும் போயிட்டு கடைசியாக அவங்களுக்கு கையில் ஒரு காசு நிற்கணும், எண்ட் ஒரு இருக்கும்ல, அதுதான் வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெவென்யூ, அப்புறம் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடியது தான் அவங்களோட நெட் ப்ராஃபிட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் ஒரு 100% ஷேரில் அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு 30% ஷேரை மட்டும் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறேன். அந்த 30% ஷேர்லேருந்து எனக்கு எவ்வளோ பணம் வருதோ அதை வச்சு நான் பிஸ்னஸ் பில்ட் பண்ணிக்கிறேன், அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். மீதி 70% அந்த ஓனர் கிட்ட தான் இருக்குது. 30% மட்டும் தான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 30% தான் அவங்க அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த எவ்வளோ ஷேர்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம ஈஸியாக ஸ்க்ரீனரே இல்லாட்டி நடுவில் நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூட ஒரு ஜென்ரலாக ஒரு கம்பெனியோட நேம் அடிச்சுட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்படி வந்து நம்ம EPSோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது EPS என்ன நம்ம பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து 1,00,000 ஷேர் வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை எல்லா இன்வெஸ்டர்ஸும் சேர்ந்து அந்த 1,00,000 ஷேர்ஸையும் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் அந்த கம்பெனி வந்து 10 லட்ச ரூபா வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி EPS எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட நெட் ப்ராஃபிட் அந்த 10 லட்சம் டிவைடட் பை அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 1,00,000. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த 10 லட்ச ரூபாவை ஈக்குவலாக இந்த 1,00,000 ஷேர்ஸுக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா ஒரு ஷேருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். ஸோ EPSக்கு வந்து இந்த 10 லட்சம் டிவைட் பை 1 lakh அப்படி பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஷேருக்கும் நமக்கு வந்து 10 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ EPS ஈக்குவல் டு 10 rupees அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். விச் மீன்ஸ் நான் ஒரு ஷேர் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு அதுலேருந்து வரக்கூடிய லாபம் 10 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் அந்த EPS வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ பொதுவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் 4 குவார்ட்டர் உங்களுக்கு வரும். குவார்ட்டர்னா 3 மாதம். ஸோ ஒவ்வொரு 3 மாதத்துக்கான ரிசல்ட் அவங்க கொடுக்கும்பொழுது EPS அந்த 3 மாதத்தில் அந்த கம்பெனி எவ்வளோ சம்பாரிச்சிருக்கு, ஒரு ஷேருக்கு எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பொதுவாக வந்து எல்லா அனலிஸ்ட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க, அனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி வந்து இந்த குவார்ட்டருக்கு வந்து இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அசம்ஷன்ஸ் இல்லை ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் கேல்குலேஷன்ஸில் வைப்பாங்க. ஸோ சில நேரங்களில் அந்த ஏர்னிங்ஸை விட ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா சம்பாதிக்கும் அப்படின்னா அந்த கம்பெனி அந்த டைமில் ஒரு 11 ரூபா சம்பாதிச்சிட்டோம்னா ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிர்பார்த்தது அந்த கம்பெனி நல்லா சம்பாதிச்சிருக்கு போன குவார்ட்டரில் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த 10 ரூபா விட அந்த கம்பெனி ஒரு 9 ரூபா சம்பாதிச்சிருக்கு அப்படிங்கிற நேரத்தில் ஒரு ஷார்ட் டேர்மில்
டேர்மில் அந்த கம்பெனி விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆன் அ லாங் ரன் அந்த கம்பெனியோட க்ரோத்தை பொறுத்து அந்த கம்பெனி மேலே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ இப்படி தான் இபிஎஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து வருஷம் இல்லை ஒரு எவ்ரி குவார்ட்டர் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் இபிஎஸ்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது, அதாவது சில குறைபாடுகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன், உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்களோட அதே அவுட்ஸ்டாண்டிங் 1 லட்சம் ஷேர்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து அவங்க அந்த 1 லட்சத்தில் ஒரு 50,000 ஷேர்ஸை மார்க்கெட்டில் விட்டுருந்தாங்க 1 லட்சம். இப்போ அதில் 50,000 ஷேர்ஸை அவங்க ரிட்டன் பைபேக் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஷேர்ஸே, அவங்க கம்பெனி ஷேர்ஸே அவங்க ரிட்டன் பைபேக் பண்ணிக்கிறாங்க. அப்படி பைபேக் பண்ணும்பொழுது இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ 50,000 தான் இருக்கும். இப்போ நம்ம அதே கால்குலேஷன் போடுவோம். இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அவங்களோட நெட் ப்ராஃபிட் 10 லட்சம் இருக்குது அண்ட் இப்போ அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் வந்து 50,000 தான் இருக்குது. 50,000 ஷேர்ஸ் இருக்குது. இப்போ ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் இபிஎஸ் எடுத்தீங்க அப்படின்னா 10 lakhs divided by 50,000 அப்படின்னு நீங்கள் போடும்பொழுது இங்கே இபிஎஸ் 20 அப்படிங்கிற வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட், அவங்களோட கடைசியாக இருக்கக்கூடிய அவங்களோட ப்ராஃபிட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. பட் அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அவங்க உள்ள பைபேக் பண்ணதுனால பாதி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்ததுனால இப்போ அந்த இபிஎஸோட வேல்யூ வந்து 20 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அண்ட் நமக்கு உடனே பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ அவங்களோட ஏர்னிங்ஸ் வருமானம் வந்து இன்னும் நல்லா ஏறி இருக்கு போல, முன்னாடி 10 ரூபா இருந்தது இப்போ 20 ரூபா ஆயிடுச்சு, அப்படி டபுள் டைம் நல்லா வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தோணும். பட் இந்த பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனி வந்து பைபேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பல நேரங்களில் இபிஎஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் மிஸ்கைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவில் பார்த்து பேசிட்டு இருந்த எந்த இடத்துலையுமே வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பற்றி நம்ம எங்கேயுமே பேசியிருந்திருக்க மாட்டோம். அதாவது இந்த ஷேரோட விலை எவ்வளோ அப்படிங்கிறது பேசியிருந்திருக்க மாட்டோம். ஆமாம். ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து இப்போ நம்ம அதே எக்ஸாம்பிள் எடுத்து முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி வந்து 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணுது, 1 லட்சம் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா இபிஎஸ் 10 ரூபாய் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து இப்போ 1000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கக்கூடிய ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி எனக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எனக்கு இந்த கம்பெனி இப்போ 10 ரூபாய் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குது, நான் கொடுக்குற 1000 ரூபாய்க்கு இப்போ எனக்கு 10 ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குது, ஆனால் ஃபியூச்சரில் எனக்கு அது 1000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்கும். அதனால தான் நான் அதுக்கு வந்து இப்போ 1000 ரூபாய் அதுக்கு நான் பே பண்ணுறேன். அதாவது ஃபியூச்சர் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணி தான் மக்கள் அதுக்கு ஃபியூச்சரில் அது என்னவா இருக்க போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி மக்கள் அதுக்கான பணத்தை கொடுத்து வாங்குற இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இதை தான் வந்து பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஇ ரேஷியோ அப்படின்னு என்னென்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஇயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மேலே அந்த ஷேர் ப்ரைஸோட ப்ரைஸ் டிவைடட் பை அதோட ஏர்னிங்ஸ், அதாவது எவ்வளோ சம்பாதிக்குது அந்த இபிஎஸ் அப்படின்னு சொன்னாலும் ஸோ அது எவ்வளோ சம்பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பொழுது இந்த கம்பெனியோட அது வந்து 1000 ரூபாய் டிவைடட் பை இதோட ஏர்னிங்ஸ் சொல்ல அப்படின்னு பார்த்தா 10 ரூபாய். ஸோ விச் மீன்ஸ் பி ரேஷியோ நமக்கு வந்து 100 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கம்பெனி 10 ரூபாய் இப்போ சம்பாதிக்குது, ஸோ அதுக்கு வந்து நான் 100 மடங்கு பணம் கொடுத்து அந்த ஷேரை நான் வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து 10 ரூபாய் சம்பாதிக்கிற கம்பெனிக்கு இப்போ நான் வந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன். விச் மீன்ஸ் 100 டைம்ஸ் நான் கொடுத்து அதை வாங்க போகிறேன். பிகாஸ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்கள் அந்த அளவுக்கு அந்த கம்பெனியை நம்புகிறாங்க, இந்த கம்பெனி நமக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு இன்டைரக்டான மீனிங். ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட் நம்ம இன்னொரு கேள்வி வைப்போம். இப்போ அந்த கம்பெனி வந்து 10 ரூபா சம்பாதிக்குது, அதோட வேல்யூ 1000 ரூபாய் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த வேல்யூ இந்த 1000 ரூபாய் இருக்குல்ல, இந்த 1000 ரூபாங்கிறது அதிகமாக நம்ம அந்த கம்பெனி கொடுத்து வாங்குறோம், அதிக ரேட்டு கொடுத்து அந்த கம்பெனி வாங்குறோம் அப்படின்னு அர்த்தமா, இல்லை கம்மியான காசு தான் இந்த கம்பெனிக்கு இது வந்து கம்மி தான் அப்படின்னு அர்த்தமா? இதை எதை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு பார்த்தா அதே கம்பெனியில் அந்த கம்பெனி எந்த செக்டாரில் இருக்கோ அந்த செக்டாரில் இருக்க மற்ற கம்பெனிஸ் தான் நம்ம ஒரு லெவலாக வச்சுட்டு நம்ம இந்த கம்பெனி அதிகமான ப்ரைஸ் வச்சு வைக்கிறாங்களா இல்லை கம்மி ப்ரைஸ் வச்சு வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அங்கே தான் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், இப்போ இந்த கம்பெனியோட ஷேரை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம மற்ற டேட்டாஸ்லாம் பார்த்தா குழம்பிடுவோம். ஸோ பேசிக்காக இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 3000 ரூபாய் 3000 கிட்ட இதோட வேல்யூ இருக்குது, இதோட ப்ரைஸ் ரேட் இருக்குது. அண்ட் இதோட ஏர்னிங்ஸ் இந்த 3000 ரூபாய் நம்ம கொடுத்தா இது எவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து 136 ருபீஸ் வந்து ஒரு ஷேருக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதான் இங்கே பார்க்குற நம்ம ஏர்னிங்ஸ். அண்ட் இந்த அதை நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்த 3000 டிவைட் பை 136 நம்ம போட்டோம்னா அங்கே வரது தான் நம்மளோட பி ரேஷியோ, இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ. விச் மீன்ஸ் இந்த மக்கள் வந்து இந்த டிசிஎஸ்க்கு 22 மடங்கு அதிகமாக பணம் கொடுத்து நான் இந்த டிசிஎஸ் கம்பெனியை வாங்குறதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இதே இடத்தாண்ட நான் கோல் இந்தியாவும் அந்த ஷேர் எடுப்போம். இப்போ இந்த கோல் இந்தியாவோட ஒரு ஷேரோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 372 அப்படின்னு காட்டுது.
அண்ட் இந்த ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா எவ்வளோ சம்பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 53.8, அதாவது 53 ரூபா. நம்ம 370 நம்ம சம்திங் கொடுக்கும்பொழுது எனக்கு 53 ரூபாங்கிற மாதிரி இந்த கம்பெனி லாபம் சம்பாதிக்குது. இதே இடத்துல இந்த 53 ரூபாங்கிறது எவ்வளோனா கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிக பணம் கொடுத்து, நான் இந்த 53 ரூபா கொடுத்தா 7 மடங்கு பணம் நான் கொடுக்குறேன். 370 கொடுத்தா எனக்கு இந்த கோல் இந்தியா வந்து எனக்கு இவ்வளோ லாபம் சம்பாதிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ உடனே நமக்கு என்ன தோணலாம், இப்போ இந்த ஸ்டாக் இதோட பி வந்து இங்கே கிட்டத்தட்ட 7 இருக்குது, ஆனால் டிசிஎஸ் வந்து 22 இருக்குது. விச் மீன்ஸ் எனக்கு கோல் இந்தியா வந்து இன்னும் ரொம்ப சீப்பாக இருக்குது, ரொம்ப கம்மியான வேல்யூவேஷன்லேயே கிடைக்குது. அப்போ நான் கோல் இந்தியா வாங்கலாமா அப்படின்னா அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ டிசிஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடி கம்பெனி. இந்த ஐடி கம்பெனி நம்ம ஐடி கம்பெனியோட தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது எப்படின்னா ஒரு ஆப்பில் வந்து ஆப்பிளோட தான், இந்த 2 ஆப்பில் வச்சு தான் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணவே தவிர, அதாவது இந்த ஆப்பிள் இப்படி இருக்குது, இந்த ஆப்பிள் கொஞ்சம் அடி வாங்கி இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ணோம். ஒரு ஆப்பில் ஒரு ஆரஞ்சோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு செயலாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஐடி கம்பெனி நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதோட பியர் காம்படிட்டர்ஸ், அதாவது அவங்களோட காம்படிட்டரான இப்போ டிசிஎஸ் கூட இப்போ இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, இந்த மைண்ட்ரி, டெக் மஹிந்திரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸோட தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுதே வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட் அந்த செக்டாருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய இருக்கும். இப்போ இந்த செக்டாரோட ஆவரேஜ் பி எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள். இப்போ இந்த கம்பெனிஸோட பிலாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம டிசிஎஸ் 22, இந்த இன்ஃபோசிஸ் 22.3, இதுக்கப்புறம் ஹெச்சிஎலோட இப்போ இப்படி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பின்னு இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களோட 28.39, which means இந்த ஆவரேஜ் இண்டஸ்ட்ரியை விட நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி அதிகமாக இருக்கா, அதாவது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ டிசிஎஸ் பார்த்தா 28 விட இந்த செக்டாரில் விட இப்போ இந்த பி வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இன்ஃபோசிஸ் இப்போ இவங்களும் வந்து அவங்க கம்மியாக தான் இருக்காங்க. ஹெச்சிஎலும் கம்மியாக இருக்குது. இப்போ விப்ரோ இந்த பாருங்க மைண்ட்ரி பார்க்கும்போது 31, இது அதிகமாக இருக்குது. டெக் மஹிந்திரா அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அவங்களாம் பார்த்தா 52 இருக்காங்க. இவங்களாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இப்போ இப்படி நம்ம பார்க்க முடியாது. இதே மாதிரி தான் கோல் இந்தியாவும். இப்போ கோல் இந்தியாவும் பார்க்கும்போது நீங்கள் 7ங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் ஆவரேஜ் அதோட பி. இப்போ அதே மாதிரி அவங்களோட காம்படிட்டர்ஸான இப்போ இந்த சந்தூர் மேக்னஸ், அப்புறம் இந்த ஃபவுண்டரி, இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் அவங்களோட ஆவரேஜ் பிஏ வந்து 11 கிட்ட இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியோடது. அண்ட் இதோட பார்க்கும்பொழுது 7 அப்படிங்கிற போது இந்த இண்டஸ்ட்ரியல் நார்ம்ஸை விட இந்த கோல் இந்தியா கம்பேரிட்டிவ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இதே மாதிரி தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கரெக்டுங்களா? இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே இப்போ டோட்டல் மார்க்கெட் கேப் வச்சு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக ப்ரைவேட் பேங்க்கு, கம்ப்யூட்டர்ஸு, அதுக்கப்புறம் இங்கே ரிஃபைனரி, ஃபார்மாசிட்டிக்கல், இந்த மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட நமக்கு 200க்கும் மேற்பட்டு ஒரு நியர்லி 191 இண்டஸ்ட்ரீஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு ஸ்க்ரீனரில் நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இப்போ இந்த மாதிரி இந்த இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் எந்த இண்டஸ்ட்ரிக்கு ஹை வேல்யூவேஷன் கொடுத்து வச்சிருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத நம்மளால் இங்கேயே பார்க்க முடியாது. மீடியன் பின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணும்போதே இருக்கிறதே அதிகமாக எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு மார்க்கெட்டே ரொம்ப அதிக வேல்யூவேஷன், அதாவது அதோட மீடியன் பிஏ வந்து 214 இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருப்போம் கோல் இந்தியாங்கிறது ஒரு நியர்லி 7 இருக்கும், இது 214 இருக்கும். அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால தான் வெவ்வேறு டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரே செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ விச் மீன்ஸ் இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்து மக்களுக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கம்பெனிஸ் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இந்த பிஏயோட உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த பிஏ அப்படியே கொண்டு போய் நம்ம நிஃப்டியில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிஃப்டிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ், இந்தியாவோட ஒரு போக்கு எந்த வழியாக இருக்குது, இந்தியா வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் இருக்கா இல்லை கீழே விழுந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்மள நிஃப்டியை பார்க்கும்போது நமக்கு புரிதல் வரும். ஸோ நிஃப்டியோட பிஇயும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிஇயோட சார்ட் இருக்கும். எங்கே இருக்குன்னா அது பாருங்க 1999 1999 இது 2001 சொல்லிட்டு எல்லா வருஷமும் இப்போ கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் கம்ப்ளீட் டேட்டாஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கும். இப்போ ஜான், ஃபெப், மார்ச்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் நிஃப்டி வந்து எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ 2025 ஆகஸ்ட் மாதம், இப்போ ஜூலை மாதம் வரைக்கும் கடைசியாக இருக்கா. இப்போ ஜூலை மாதம் டேட் நமக்கு வந்திருக்கும். இப்போ ஜூலை மாதத்தில் 22.58 வந்து நிஃப்டியோட பிஇ இருக்குது. அண்ட் கடைசியாக நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கோவிட் டைம்லாம் பார்க்கும்போது நிஃப்டி வந்து அதோட இருக்கிறதுலே மார்ச் மாதம் தான் இருக்கிறதுலே டெப்த்துக்கு போச்சு. அப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20.4 வந்து நிஃப்டி இருந்துச்சு. ஸோ 20.4 20.5ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் ஆன நிஃப்டி வந்து 21 24ன்னு சொல்லிட்டு அப்படியே பீக்குக்கு போச்சு. பீக்குக்கெலாம் பார்க்கும்போது 21ஓட இந்த மார்ச் மாதம்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40+ போச்சு. அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லாம் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா வந்து நிஃப்டி அதாவது மெயின் இண்டெக்ஸே வந்து உங்களுக்கு ரொம்ப ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. பொதுவாக நிஃப்டி வந்து நம்ம இந்த கம்ப்ளீட் பிக்சர் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது என்ன
புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நிஃப்டி ஒரு 30-40 இந்த ரேஞ்சில் அதோட பி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து ஒதுங்கியே நிற்கணும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கேஷை நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குறைவாக வந்து மார்க்கெட்டில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் நீங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு 50 ரூபா இல்லை ஒரு 40 ரூபா ஒரு 30 ரூபாங்கிற மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம இங்கேயே நிறுத்தக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். மீதி ஒரு 50-60% பணத்தை வந்து நம்ம ஒரு கேஷ் ரிசர்வாக வைக்கலாம். மார்க்கெட் இன்னைக்காச்சும் வந்து விழும்பொழுது இல்லை மார்க்கெட் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம அங்கே சேர்த்து வச்சுருக்க பணத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் போடலாம். இப்போ மார்க்கெட் 30-40 இருந்தால் நம்ம பணத்தை போட வேணாம், ரொம்ப பெரிய அளவுக்கு வேணால் வச்சுக்கலாம் அப்படி பார்த்தோம். இப்போ இது 20s அந்த ரேஞ்சில் இருக்குது, ஒரு 20-25 அந்த ரேஞ்சிலலாம் இருக்குன்னா நீங்கள் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். இதே மார்க்கெட் வந்து லெஸ் தென் 20 இல்லை 15 அந்த ரேஞ்சிலலாம் வந்துச்சு, அதாவது அதெல்லாம் ரொம்ப மார்க்கெட் பியோட வந்து ரொம்ப சீப்பான கிடைக்குது அப்படிங்கிற டைமில் அந்த நேரத்துலலாம் உங்களோட மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து நிஃப்டியில் போட்டால் கூட தப்பில்லை. ஏன்னா அடுத்து ஒரு 2-3 வருஷத்தில் மார்க்கெட் கண்டிப்பாக டர்ன் அரவுண்ட் ஆகும். ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்கும்பொழுது இப்போ பாருங்க வாங்க, இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்க்கும்பொழுது இருக்கிறதே ரொம்ப குறைவாக அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2000 இந்த 1990 அந்த டைம்லாம் வந்து மார்க்கெட்டில் நியர்லி 13-14 இந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட்டே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த 2000லாம் வந்து மார்க்கெட் பெரிய ஒரு கிராஷ் அனுபவிச்சது. அந்த டைமில் தான் வந்து மார்க்கெட் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27 அப்படியே டீப் கரெக்ஷன் வந்துட்டே இருக்கு. இங்கே 21-17 அப்படிலாம் போயிருக்கு. அந்த 2000 வந்து நடந்த இந்த .com பபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டில் எப்பப்பெல்லாம் கிராஷ் மேஜர் கிராஷஸ்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்த்தா அது பயங்கர ஒரு நியர்லி இங்கே பார்க்கும்போது 27-26 இருந்த இடத்தான திடீர்னு 17-18 இந்த மாதிரிலாம் பயங்கரமாக குறைஞ்சது. அப்புறம் 14 வந்து அடுத்த வருஷத்தில் 13 அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும் மறுபடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் அப்படியே ஏற ஆரம்பிச்சிருக்கும். 27 மறுபடியும் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போலாம் சீப்பாக கிடைக்கும்போது நான் அப்போலாம் வாங்கிட்டு அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரேலி ஆகும்போது நம்ம அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் 2008 வந்து மார்க்கெட் வந்து இவங்க பாருங்க 26 இருந்திருக்கும். மார்க்கெட் இதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஃபாலோ இருக்கும். நியர்லி அப்படியே ரொம்ப டிராஸ்டிக்காக ஒரு 18 13 அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது, 12 அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பெரிய பெரிய கிராஷஸை ஹேண்டில் பண்ணும். அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் மறுபடியும் அது ஒரு ரேலி எடுக்கும்பொழுது நீங்கள் ஒரு நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு சராசரியாக வந்து ஒரு 23 இருக்குது. இட்ஸ் அ டீசென்ட் டைம். அதனால் நீங்கள் வந்து ஒரு பார்ஷலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் ஒரு அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு மேஜராக ஒரு 60-70% வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 30-40% வந்து ஒரு கொஞ்சம் கேஷ் ரிசர்வும் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் கேஷ் ரிசர்வில் ஒரு 10-20% நீங்கள் கேஷ் ரிசர்வாக வச்சுக்க பாருங்கள். ஸோ தட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது நம்ம வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி வந்து நம்ம பேசிக் லெவலில் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு 2 பேராமீட்டர் பார்த்தோம், வந்து EPS PE ரேஷியோன்னு சொல்லிட்டு. இந்த 2 பேராமீட்டர் வச்சு ஒரு பிளைண்டாக ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் இருக்கும். இன்னும் பல பேராமீட்டர் சேர்ந்து தான் ஒரு கம்பெனிஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இன்னும் மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம போகக்கூடிய வரக்கூடிய வாரங்களில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸாக வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டீங்க, இல்லை இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடலாம், இல்லை நம்ம இப்போ பேசினதில் ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்குது, இல்லை டவுட்ஸ் இருக்குது, எதுவும் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. அண்ட் வீடியோ கடைசிக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.